ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்த் Realme கிட்ட இருந்து Realme GT Neo 5 SE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அடுத்து லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ அஃபீஷியலாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ்லாம் பார்த்தோம். பட் இப்போ அஃபீஷியலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சைனாவில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த Realme GT Neo 5 SE பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 193 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.9 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரியான லுக்கில் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த லுக்கை பார்க்கும்போது அப்படியே நமக்கு iQoo உடைய 9 Pro ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்களா முன்னாடி, ஸோ அதே மாதிரியான லுக்கில் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான டிசைனில் என்னங்க கேமரா மாடல் அந்த இதை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ண மாதிரி இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் லுக் லைக் iQoo 9 Pro மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அப்படின்றது இருக்குது. அடுத்து ஸ்பெக்னு வந்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி லீக்ஸில் பார்த்த மாதிரியான ஸ்பெக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்பிளேவா இங்கே நமக்கு 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதோட 144 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அண்ட் 1500 ஹர்ட்ஸ் வரைக்கும் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவல் டச் சாம்பிளிங் ரேட்னு பார்த்தீங்கன்னா 360 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. அதோட 1400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ, 2160 ஹர்ட்ஸ்க்கான PWMக்கான டிம்மிங் ஃபீச்சர் மாதிரியான ஒரு டாப் நாச்சான ஒரு ஃபிளாக்ஷிப்பான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சரை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே உண்மையிலேயே ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அடுத்து இந்த மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. 5500 mAhக்கான பேட்டரி பேக்கப். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் 5000 mAh தான் கொடுத்துருந்தாங்க. அதை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி 5500 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பேக்கப் மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 100 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப்பும் நமக்கு பெருசாக இருக்கு அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 100 வாட்ஸ் அப்படின்னும் போது உண்மையிலே இது ஒரு சூப்பரான விஷயம். நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் அண்ட் பேட்டரி லைஃபும் நமக்கு கொஞ்சம் பெருசாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஸ்னாப்டிராகனுடைய 7+ Gen 2 ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண இந்த ஒரு ப்ராசஸ் தான் கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதே தான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்னாப்டிராகன் 7+ Gen 2 பொறுத்த வரைக்கும் இது ஒரு 7 சீரிஸ்க்கான ஸ்னாப்டிராகனுடைய 7 சீரிஸ்க்கான நேமில் இருந்தாலும் இது ஸ்னாப்டிராகனுடைய 8+ Gen 1 சொல்லக்கூடிய அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசருடைய அதே CPU ஆர்கிடெக்சர் தான். ஒன்லி கிளாக் ஸ்பீட் மட்டும் லைட்டாக டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்னாப்டிராகன் 7+ Gen 2. அதனால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலில் அந்த ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசராக இந்த ப்ராசஸர் இருக்கும். அண்ட் இதுவுமே 4 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசர். அண்ட் அட்ரினோடைய 700 சீரிஸ்க்கான ஜிபியூலாம் பேக் பண்ணி LPDDR5Xக்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான இந்த ஃபீச்சரோட இந்த ஒரு ப்ராசர் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில், மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்க முடியும். அதற்கு எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசரை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே GT சீரிஸ் அப்படின்னும் போது கேமிங் மோட், ஸோ GT மோட் 4.0க்கான மோட் இதில் இருக்குது. அதே மாதிரி இங்கே லிக்விட் கூலிங் டெக்னாலஜிக்கு 4500 mm² ஒரு வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கேமிங் ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு கேமிங் சென்ட்ரிக்கான ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அதுவே கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த கேமரா இருக்குது. இது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்றது ஒரு யூஷுவலான ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய சென்சார் நமக்கு சாம்சங்குடைய சென்சார் இல்லைனா ஆம்னிவிஷனுடைய சென்சாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எக்ஸாக்டாக என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்க கிளியராக சொல்லலை. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து அவங்க கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கேமராவை ஹைலி ஃபோக்கஸ் பண்ணலை, பட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கேமராவை இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. மற்றபடி முன்பக்கம் செல்ஃபின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான அவங்களுடைய இந்த ஒரு யூஷுவலான ஒரு செல்ஃபி கேமராவை இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் இருக்கும். பட் ரியர் கேமரா OISக்கான சப்போர்ட்டோட எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இது போக மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் டியூவல் ஸ்பீக்கர்
Realme Atmosக்கான சப்போர்ட் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க சைனாவில் செட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ப்ரைஸிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக அவங்க ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டாக பேஸ் வேரியண்ட்டு 8GB RAM 256GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட் தான் அவங்க பேஸ் வேரியண்ட்டாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 128GB ஸ்டோரேஜ் இல்லாமல் டேரெக்டாக 256GB ஸ்டோரேஜ் பேஸாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு அவங்க சைனாவில் செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் 1999 சைனீஸ் கரன்சி. இது அப்படியே இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 24,000 ரூபா மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பேஸ் வேரியண்ட் அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. உண்மையிலே இது இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு செம ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோனை தான் எனக்கு படுது. ஃபீச்சர்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. அதுலேயும் அந்த Snapdragon 7+ Gen 2 அப்படின்ற அந்த ப்ராசர் 24,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு செம ஒர்த்தபிளான ப்ராசர். பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது போக 1.5K AMOLED டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே டாப் நாச்சாக இருக்குது. ஏன்னா அந்த ஆம்னிவிஷனுக்கான சென்சாரோட கேமரா இருந்துச்சு அப்படின்னா அது மட்டும் மேபி டவுன் கிரேடராக இருக்கலாம். பட் எக்ஸாக்டாக என்ன சென்சார் அப்படின்றதெல்லாம் தெரியலை அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேஸ் வேரியன்ட் 8GB 256GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே ஹையர் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 16GB RAM அண்ட் 1TB ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு ஹையர் வேரியண்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் இந்த ஹையர் வேரியண்ட்டில் மட்டும்தான் LPDDR5X ரேம் டைப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மற்ற இதிலலாம் LPDDR5 ரேம் டைப் தான் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. மற்றபடி இந்த ஹையர் வேரியண்ட்டுடைய ப்ரைஸிங்குமே அவங்க இந்தியன் மணிக்கு 31,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு செம்ம அக்ரெசிவான ப்ரைஸிங்காக இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு நமக்கு இல்லை. இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா வராதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக 24,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு பேஸ் வேரியண்ட்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. கண்டிப்பாக அபவுட் 30K ப்ரைஸிங்காக தான் இருக்கும். பட் எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸிங்க்கு என்ன மாதிரியான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த ஹையர் 16GB 1TB அந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட்லாம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.